நீதிமன்ற உத்தரவை அடுத்து அன்புமணி தலைமையில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்த நிலையில் பாமக தலைவர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறவுள்ள வன்னிய மகளிர் பெருவிழா மாநாடு கவனம் பெற்றுள்ளது. சீர்காழி அருகே பூம்புகாரில் ஞாயிறன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் தலைமையில் வன்னியர் சங்கம் சார்பாக வன்னிய மகளிர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது. இதற்கான மேடை அமைக்கும் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநாட்டிற்காக பந்தல் அமைக்கும் பணிகள் இரவு பகலாக நடைபெற்றன. பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர் GK மணி முன்னிலையில் மாநாட்டு இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்றன. பூம்புகார் கலைக்கூடம் அருகே பிரம்மாண்டமான மேடை அமைக்கப்பட்டு சுற்றியுள்ள மைதானம் முழுவதும் மின் விளக்குகள் பொருத்தும் பணியும், மைதானத்தில் அமர்பவர்கள் மாநாட்டு நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் விதமாக பிரம்மாண்டமான திரைகள், ஒலிபெருக்கிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாநாட்டிற்கு 3 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் வாகனங்கள் நிறுத்துவதற்காக 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பிருந்தே பல இடங்களில் வாகன நிறுத்தங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆண்கள் பெண்களுக்கான தற்காலிக கழிவறைகள், குடிநீர் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டை சுற்றியுள்ள இடங்களை ஆய்வு செய்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின், மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் அமரும் இடம், அவர்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து பாமக கௌரவ தலைவர் GK மணியிடம் ஆலோசனை நடத்தினார். அப்போது தொண்டர்கள் பாதுகாப்புக்காக 3 தீயணைப்பு வாகனங்கள், 4 அவசர கால ஊர்திகள், 10 மருத்துவர்கள் கொண்ட மருத்துவ குழுவினர் நியமிக்கப்பட்டுள்ளதாக GK மணி தெரிவித்தார். மாநாட்டு பந்தலில் கூடுதல் வழிகளை ஏற்படுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அறிவுறுத்தினார். அதை ஏற்று உடனடியாக அனைத்து பகுதிகளிலும் கூடுதல் வழிகளை ஏற்படுத்த பணியாளர்களுக்கு GK மணி அறிவுறுத்தினார். பாமக தலைவராக அன்புமணி தொடர்வார் என பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராமதாஸால் நீக்கப்பட்ட திலகபாமா அதே பொறுப்பில் தொடர்வார் என்பது உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு வரை பாமக தலைவராக அன்புமணியே தொடர்வார் என்று பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் பூம்புகார் வன்னிய மகளிர் பெருவிழா மாநாட்டில் ராமதாஸ் என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மகளிர் மாநாட்டில் பங்கேற்கும் மருத்துவர் ராமதாஸ் தைலாபுரம் இல்லத்திலிருந்து பூம்புகாருக்கு கார் மூலமாக புறப்பட்டு சென்றார். ராமதாஸ் மாநாட்டிற்கு செல்லும் போது அவருடன் தனியார் மருத்துவமனை சார்பில் ICU வசதியுடன் கூடிய மொபைல் ஆம்புலன்ஸும் உடன் செல்கிறது. பூம்புகாருக்கு செல்வதற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர் ராமதாஸ், நான் சொல்லுவதற்கு ஏதுமில்லை. நாளை மாநாட்டுக்கு நீங்கள் வாருங்கள், அவசியம் வாருங்கள், மாநாட்டை வந்து பாருங்கள். பெண் குலத்திற்கே பெருமை சேர்க்கிற மாநாடு என்பதால் சொல்வதற்கு வேறொன்றும் இல்லை என்று தெரிவித்துவிட்டு சென்றார். பூம்புகார் மாநாட்டில் ராமதாசுடன் அவரது மனைவி சரஸ்வதி, மூத்த மகள் காந்திமதி சென்றுள்ளனர்.